Taste the Daily. திருப்பூர் மாவட்ட திமுக அலுவலகங்கள் வணிக பயன்பாட்டிற்கான மின் இணைப்பு பெறாமல் தொழிற்சாலை மற்றும் வீடுகளுக்கான மின் இணைப்புகளுடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மின் வாரியத்திற்கு புகார் சென்ற நிலையில் அவர்கள் அபராதம், மின் இணைப்பு துண்டிப்பு என நடவடிக்கைகள் எடுக்காமல் தவறை மறைக்க இணைப்பை வகை மாற்றம் செய்வதற்கான பணிகளை துவக்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திமுகவினரின் இதுபோன்ற முறைகேடுகளே மின்சாரத்துறை கடும் நஷ்டத்தில் இயங்க காரணம் என மக்கள் விமர்சிக்கின்றனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் பொதுமக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரி சார் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. சேரன் மகாதேவியில் குடிநீர் கொண்டு செல்ல சாலையோரங்களில் தோண்டப்படும் பள்ளங்களில் மழைநீர் நிரம்பி சேரும் சகதியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதனை கண்டித்து நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் 7 பேர் மீது சேரன் மகாதேவி காவல் ஆய்வாளர் வழக்கு பதிந்துள்ளார். மக்களுக்காக குரல் கொடுத்த தங்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரியும் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாதிக்கப்பட்ட 7 பேரும் நெல்லை சார் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். நாகை மாவட்ட மீனவர்கள் 9 நாட்களுக்கு பின்னர் கடலுக்கு சென்று அதிக அளவு மீன்களுடன் மகிழ்ச்சியாக கரை திரும்பினர். தித்வா புயல் காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து மீண்டும் கடந்த 3ஆம் தேதி மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் கரை திரும்பிய மீனவர்கள் அதிக அளவிலான இறால், நண்டுகள், வஞ்சிரம், திருக்கை உள்ளிட்ட மீன்களை பிடித்து வந்தனர். இருந்தபோதும் கார்த்திகை விரதம் மற்றும் வரத்து அதிகம் உள்ளிட்ட காரணங்களால் மீன்களின் விலை குறைந்தே காணப்பட்டதால் மீனவர்கள் கவலையடைந்தனர். அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் எஸ்ஐஆர் செயல்முறைக்கு பின்னர் 23,695 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் திமுகவினரின் தில்லுமுள்ளுகளுக்கு இடையிலும் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அரியலூர், ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் எஸ்ஐஆர் செயல்முறைக்கு பின் 23,695 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் திருப்பி அனுப்பப்பட்ட படிவங்கள் முழுமையாக செயலியில் பதிவேற்றப்பட்டதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதனால் இந்த 2 தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் மேம்படுத்தல் பணிகள் நடைபெறுவதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னையில் பிரபல ரவுடியை சரமாரியாக வெட்டிய தந்தையும் மகனும் சிக்கினர். வியாசர்பாடியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான அஜய் மற்றும் அவரது வீட்டின் அருகே வசிக்கும் சாமுவேல் ஆகியோரிடையே குடிபோதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சாமுவேலுவும் அவரது தந்தை பன்னீர்செல்வமும் சேர்ந்து அஜயை சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியுள்ளனர். இதனால் பலத்த காயமடைந்த அஜய் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் தப்பியோடிய தந்தையும் மகனும் பிடிபட்டனர். விடியாத ஆட்சியில் தமிழக தலைநகர் சென்னை கொலை நகராக மாறி வருவதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பொது மயானம் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பனகள்ளி மலை கிராமத்தில் பொது மயானம் இல்லாததால் தங்கள் வீட்டில் யாராவது உயிரிழந்தால் அவர்களது உடல்களை அவரவர் சொந்த நிலத்தில் அடக்கம் செய்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் பொது மயானத்திற்கு நிலம் ஒதுக்கித்தர வலியுறுத்தி பனகள்ளி கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாகத்திறனற்ற அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மழையால் சேதமடைந்த சாலையை அரசு சீர் செய்ய நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களே சீரமைத்தனர். ஆவூர், பணப்பாக்கம் இடையே உள்ள சாலை பழுதடைந்துள்ளதால் ஒரே ஒரு ஓட்டை உடைசல் அரசு பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புதிய பேருந்து இயக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் பழுதடைந்த சாலை காரணமாக புதிய பேருந்துகளை இயக்குவதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. எனவே பொதுமக்களே ஒன்றிணைந்து தார்கட்டிகளை சாலையில் கொட்டி சீரமைப்பு செய்தனர். இதனிடையே திமுக அரசால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை இச்சம்பவம் உணர்த்துவதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு புறநகர் பேருந்துகள் நிற்காமல் செல்வதாக கூறி சார் ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கோலார்பட்டி கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்துகள் நிற்காமல் செல்வதாகவும் இதனால் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என திறனற்ற திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இந்த நகர பேருந்துகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு 4-5 வண்டி தான் இருக்குது. அதுலேயும் தனியார் வண்டிகள்லாம் வந்து கலெக்ஷனை பொறுத்து வண்டி சில ட்ரிப்புகளை கட் பண்ணிடுறாங்க. சனி ஞாயிறு சுத்தமாக வண்டி ஓட்டுறதில்ல. இதனால் எங்களுக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்குது. உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 51 வந்து மொத்தமாக 2 வண்டி என்னமோ இருக்குது. இது அங்கே உடன்பேட்டிலேருந்து கோலார்பட்டி வந்து சேரணும்னா வண்டி எங்களுக்கு கிடையாது.
இதனால் தக்க நடவடிக்கை உடனடியாக எடுத்து எங்களுக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் இன்னும் ஒரு வார டயத்துக்குள்ளே எடுக்கலைன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் திரட்டி போராட முடியும்.